ஒன்னு ஜிஆர்டில கார்டு போடுவான், சர்ப்ரைஸா கூட்டிட்டு போய் கோல்டு வாங்கி கொடுப்பான் எனக்கு தங்கச்சிக்குன்ட்டு. அப்படி இல்லைன்னா உண்டியில காசு சேர்த்து வைப்பான். ஸோ அதுல போடுறத வந்து அவனோட கோல்லே வந்து 500 ரூபா நோட் மட்டும் தான் போட்டு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் அவன் போட்டு சேர்த்து வச்சு 2 டைம்ஸ் உடைச்சிருக்கோம் இது வரைக்கும். அந்த வீடியோலாம் கூட பயங்கர ட்ரெண்டிங்கா போச்சு. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நீங்களா போட மாட்டீங்களா உண்டியல்? நம்மளும் போடுவோம். நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அவனை பார்த்துட்டு சேமிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவன் கடையில வச்சு பண்ணுவான் சேர்த்து வைக்கிறது. நாங்க வீட்டுல தான் எல்லாருமே இருப்பாங்க. சரி ஓகே, ஏன்னா நான் சேலரி வந்தாலும் அப்படியே அம்மா கிட்ட கொடுத்துருவேன். அதனால எனக்கு சேமிப்புன்றது ஆமா ஆமா அவங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆனதுமே என்னோட அக்கௌண்ட்டுக்கு மாத்தி விட்டுருவாங்க. அம்மா கிட்ட கேட்டு வாங்கிப்பேன். ஒரு 3000 ரூபாய் வந்து வச்சுக்கிட்டா கூட இந்த ப்ரமோஷன் எல்லாம் பண்ணும்போது பணம் வரும் இல்லையா, அதை கூட வச்சுக்கப்பான்னா கூட இல்லம்மா உங்ககிட்ட இருந்தா அது ஒரு பிரயோஜனமான செலவுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே குழந்தைங்க கொடுத்துருவோம். 3 குழந்தைங்களுமே என்ன மற்றவங்கலாம் சொல்லுவாங்க, நீங்கள் கமெண்ட்ஸ்லாம் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக வளர்த்துருக்கீங்க, சுற்றி போட்டுக்கோங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதையெல்லாம் பார்க்கும்போது.